வணக்கம் மக்களே. நம்ம டிவிகே தலைவர் விஜய் அண்ணா வேலூரில் பேசினப்போ சொன்னார்ல, நம்ம இவங்களுக்கெல்லாம் சாவு மணி அடிக்கணும்னா ஓட்டு போடுற அன்னைக்கு விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கும்ல, அதில் பச்சக்கு பச்சக்குன்னு அமுக்குங்க, அப்போ தான் அவங்களுக்கு சாவு மணி அடிக்கும் அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும் பக்கத்தில், அந்த மணியை போய் பச்சக்குன்னு ஒரு அமுக்கு அமைக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிவாலயத்தின் புது அடிமை அல்சேஷன் நாய். அந்த அம்மா நாயின்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை, சொல்லலாம். ஏன்னா அது அப்பப்போ கடிக்க தான் செய்யுது. யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஜல்லிக்கட்டு வீராங்கனைன்னு தனக்குத்தானே பட்டம் சூட்டி கொண்ட போராட்டத்தின் மங்கை அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே சொல்லிக்கிற அந்த அம்மா மனசுக்குள்ளே யாரோ அப்படி போய் பூத்தி வச்சுருக்காங்க. அந்த அம்மா ஜூலி இருக்குல்ல, அந்த அம்மாவை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம், பார்க்க போகிறோம். ஏம்மா உனக்கு எங்கே எரியுது? எங்கள் தலைவர் பேசுனா உனக்கு ஏன் எரியுதுன்றேன். எங்கள் தலைவர் இந்த வேலூர் கூட்டத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு கதை சொல்லிட்டார். ஜல்லிக்கட்டு ஆவேசமாக வருது, அந்த காலை வருது, ஒரு சின்ன பையன் பயமறியாமல் அப்படி முன்னேறி போய்கிட்டே இருந்தான். அப்போ சுற்றி நிற்கிறவங்கலாம் இல்லை அந்த காலை ரொம்ப பொல்லாதது, அதுக்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பயமுறுத்தினாங்க. ஆனால் அந்த பையன் பயம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போனான். அந்த காலையும் அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த சின்ன பையனை நோக்கி வந்துச்சு. கிட்டக்க வந்த உடனே தான் கையில் இருந்த பைக்கட்டில் வச்சுருந்த அந்த 2 புல்லுக்கட்டை எடுத்து அந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு கொடுத்தான் அந்த பையன். அதை அது அந்த பசியோட வந்த காலை சாப்பிட்டுருச்சு. அப்படியே அந்த பையன்கிட்ட ஒரு நண்பன் போல நிற்கிது. அப்போ அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போய் வயக்காட்டில் விட்டு மேய்ச்சலுக்கு விட்டான். அந்த காலை அந்த பையன்கிட்ட அடங்கி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னார். இது எப்படி அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு இருக்கிற ஒரு தமிழ்நாடு இப்போ உக்கிரமாக இருக்குது. இவங்க செஞ்ச ஆட்சி லட்சணத்தில் தமிழ்நாடு அந்த காலை மாதிரி உக்கிரமாக இருக்குது. என்ன செய்கிறது ஏது செய்கிறது தரிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த காலை. அந்த காலை உடனே அங்கே அந்த சின்ன பையன் வர்றான் பார்த்தீங்களா, அந்த சின்ன பையனை அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் நீங்கள் தான் விஜய் அப்படின்னு இருக்கணும். விஜய் நான் மட்டும் இல்லை, அந்த சின்ன பையன் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த காளையை நம்ம பணிய வைக்கணும், அந்த காளையை அடக்கி கரெக்டாக கொண்டுட்டு வரணும், நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார். அந்த அனுபவசாலிகள் அந்த பயமுறுத்துறாங்கல்ல, நீ எல்லாம் யாரு, நாங்களாம் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கே அந்த காலை அடங்கலை, நீ நேத்து வந்தவன் சின்ன பொடிப்பைய, நீ அடக்கிடுவியான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த பையன் அடக்கிட்டான். அடக்கினோடனே அவங்க எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னாங்க. இந்த கதை யாருக்கு புரியுதோ இல்லையோ எங்களுக்கு புரியும். முக்கியமாக உன்னை மாதிரி கூமுட்டை பொய்க்காரிக்கு புரியாது. ஏன்னா பிக் பாஸ்லேயே உன் வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறிடுச்சு. நீ எவ்வளோ பெரிய பொய்க்காரி, நீ எவ்வளோ பெரிய நடிப்புக்காரின்னு பிக் பாஸில் கேவலப்பட்டு போன. ஊரே தமிழ்நாடே சேர்ந்து காரி துப்புச்சு. இப்போ திருப்பியும் என்னை துப்புங்களேன்னு வாலண்டரியாக வண்டியில் ஏறுற. எங்கள் தலைவர் சொன்னார்ல, நம்ம வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஒரு வழியில், சில பேர் பூரா வாலண்டரியாக வண்டியில் ஏறி நசன் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்களே, அந்த கேஸ்லாம் நீ தமிழ்நாட்டில். இப்போ எங்கள் தலைவர் அரசியல்வாதி ஆன உடனே, அரசியலுக்கு வந்த உடனே இந்த நச பார்ட்டி தான்ப்பா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எங்கள் தலைவரை பேசினா டைம் லைட்டுக்கு வந்துடலாம், எங்கள் தலைவரை பேசினா லைக் இந்த இது கூடுது, வியூஸ் கூடுது, காசு அப்படியே டொப்பு கொட்டுது. அதனால தடி எடுத்த வேலை தண்டல்காரை மாதிரி இப்போ எவனா இருந்தாலும் சரி, விஜயை பிடிச்சி கடிச்சு வச்சோம்னா நம்மளுக்கு காசு வருது. விஜயை பற்றி பேசணும்னா அங்கிட்டு அறிவாலயத்துல இருந்து இங்கிட்டு கொத்துது, இங்கிட்டு வியூஸ் மூலியமா நம்மளுக்கு அங்கிட்டு இருந்து காசு கொட்டுது. அதனால இப்போ எங்க தலைவர் தங்க சுரங்கம் உங்க மாதிரி ஆளுக்கெல்லாம். இப்போ நீயும் ஃபேமஸ் ஆகணும்னு வந்திருக்க, வா அடி வாங்கிட்டு போ. அப்புறம் இந்த அம்மா தான் என்னமோ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே தலைமையில தூக்கி நிப்பாட்டி அந்த இதுக்கு தலைமை தாங்கின மாதிரி பேசுது. தமிழ்நாடே உலகத்துல தமிழை எங்க இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து போராடணுமா, நீ ஒண்டி மட்டும் போராடி இந்த நம்ம கேட்டீஸ்வரர் சொல்வாரு, நீங்க வண்டி மட்டும் ஒண்ணு புடுங்க முடியாது அப்படின்னு. அது மாதிரி நீ ஒருத்தி மட்டும் புடுங்கல, மொத்த தமிழ் சமூகமும் சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டை போராடணும். நீ வாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவனே, உன் கட்சியில இருக்கிறவங்கெல்லாம் மைனர் யாரு, நீ கணக்கெடுத்த எங்க கட்சியில இருக்கிறவங்க பூரா மைனர். ஏமா என்ன பார்த்தா உனக்கு மைனர் மாதிரியா தெரியுது? மைனரு அவங்க நீ வாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவனே. அவங்க வாட்டுக்கு ஜல்லிக்கட்டு காலம் முன்னாடி போய் புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு நிற்க போறாங்க. ஏற்கனவே 50 இருக்கு, அதை 500 ஆக்கிடாதனே. யாரு நீ வசனப்படுற. அங்க கரூர்ல என்ன மேட்ரு நடந்துச்சு, அது என்ன சம்பவம், அது யார் செஞ்ச சதி, எல்லாம் சிபிஐல எங்க அப்பா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். வரும்
இப்போதானே ஒன்றுன்னா வருது, இடி வருது, அமலாக்கத்துறை வருது மேல, அது மாதிரி சிபிஐக்காரனும் வருவான், வந்து பிடிப்பான். அப்போ பேசுவோம் அதை பற்றி. என்ன 500 ஆக்கிட்டு அதெல்லாம் நீ ஒன்றும் ரொம்ப கவலைப்படாதம்மா. ஏன்னா இங்கே தமிழ்நாடு வந்து அப்படியே அமைதி பூங்காவா, அப்படியே 50 பேரும் அப்படியே தேனாறு பாலாறும் ஓடிக்கிட்டு அப்படியே எல்லாரும் சுபிச்சமாக இருக்கும். எங்கள் அண்ணன் பேசுனதுல தான் உனக்கு இப்படி ஆகி போயிடுது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ நீ இப்படி பேசுகிற பத்தியா, அந்த போராட்டங்கள், அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சுல, அங்கே வந்து நீ ஜல்லிக்கட்டை பற்றி பேசுனியோ இல்லையோ, ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவை பற்றின்னு அவ்வளோ பேச்சு பேசின. இப்போ எனக்கு என்ன சந்தேகம், அந்த சந்தேகமாக இருக்குன்னு சொன்ன பற்றி, அது என்ன சந்தேகம் தெரியுமா? அப்போ கூட நீ டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டு தான் இந்த ஓபிஎஸ் சசிகலாவை பற்றி பேசுனியோ அப்படின்றது எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அப்போ இப்போ ஊர்ஜிதமாயிருச்சு. ஏன்னா நீ புது ஊப்பிலாம் இல்லை, பழைய ஊப்பி தான். அந்த காலத்துல இருந்து நீ ஊப்பியா தான் இருந்திருக்க. எங்க தலைவர் அங்க வேலூர்ல பரப்புரையவே முடிக்கல. அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் பாக்குறேன், நீ பேச வரையில பின்னாடி உன் டிவியில வந்து எங்க தலைவர் பேசுறது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்குள்ளே அவசரம் வந்துக்கிட்டு இப்போதானே உங்க பரப்புரையை கேட்டேன், ஆஸ் யூஸ்வல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மாதிரி கூமுட்டைக்கெல்லாம் புரியாது, அது ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். இந்த ஒரு படத்தில் சொல்லுவான்ல, அதில் ஒன்றும் இல்லை கீழே போடுன்னு. ஏன்னா உன்னை மாதிரி கூமுட்டைக்கெல்லாம் அறிவார்ந்தவர் பேசுகிறப்போ இது வந்து உனக்கு புரியாது. அதனால அதில் ஒன்று இருக்கா இல்லையான்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னார், எங்கள் தலைவர் சொன்னார், இந்த ஒரு கதையை சொன்னார், அதை தூக்கிக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ போட வந்துட்டியே. இப்போ 4.5 வருஷ ஆட்சியில் 504 வாக்குறுதி கொடுத்து இவங்க வந்தாங்க. நாங்கள் இது செய்வேன், அது செய்வேன், அதை செய்வேன், இது செய்வேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதை பற்றி ஒன்று கூட நிறைவேற்றலை, ஒரு 50% கூட நிறைவேற்றலை. ஒருத்தன் சொல்றான் நாங்க 80ன்றான், ஒருத்தன் நான் 90ன்றான், ஒருத்தன் 50%. அந்த சிபிஎம்ஏ சொல்லுது நீங்க ஒண்ணு கூட வாக்குறுதியை நிறைவேற்றலைங்க, நாங்க எப்படிங்க போய் ஓட்டு கேட்கறதுன்னு சிபிஐ தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த லட்சணத்துல இருக்கு. அதை பத்தி நீ ஒரு வீடியோ போட்டுப்பியா? இந்த 4.5 வருஷத்துல எவ்வளவு இது நடந்திருக்கு இந்த தமிழ்நாட்டுல, ஒண்ணு போட்டிருக்கியா? நீட்டை வச்சு நான் ஒரு வந்தேன்னா மொத்தம் கையெழுத்து போட்டு இங்கிட்டு இருக்கிறத அப்படியே இந்த கோபி சுதாரசமா இங்கிட்டு இருக்கிறத அப்படியே புட்டிங்கி இங்கிட்டு நட்டு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கு நீட்டு ரகசியம் தெரியும், ஒரே கையெழுகள் நாங்கள் மாத்திடுவோம்னு சொல்ல. இன்ன வரைக்கும் மாற்ற முடிஞ்சா? இந்த வருஷம் கூட மே 3ஆம் தேதி நீட்டு நடக்க போகுது. ஒவ்வொரு தடவை என் வீட்டு பிள்ளைங்க அம்பிட்டு செத்துக்கிட்டு இருக்குதுங்க. வாழ வேண்டி ஒன்னு டாக்டர் ஆயிருக்க வேண்டிய என் வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதை பத்தி ஒண்ணு பேசிருப்பியா? அப்புறம் திருப்பியும் ஜல்லிக்கட்டு போராடுறதுக்கு சொத்து இல்லைன்னே போராட வச்சிடாதீங்க அப்படின்னு நடிக்கிறியே. ஏன் தமிழ்நாட்டுல நித்தம் ஒரு போராட்டம் நடக்குது, வீதிக்கு வீதி போராட்டம் நடக்குது. நீ யாரு? சத்துணவு அமைப்பாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் அவங்க எல்லாம் போராடுறாங்க. கொரோனா காலத்து ஏன் நீ செவிலியர் தானே, நீ நர்ஸுக்கு படிச்சவன் தானே சொல்லியிருக்க, ஏன் அவங்க போராடுறது உனக்கு கண்ணுக்கு தெரியல? கொரோனா காலத்துல தேவதைகள், உயிருள்ள தேவதைகள், எங்க காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவங்க இன்னைக்கு சாக்கடையில இறங்கி போராடுறாங்க, மெரினால போய் கடல்ல இறங்கி எங்களை விட்டுருங்க, வாழதான் விட மாட்டீங்க, சாகனாச்சு விடுங்கன்னு போராடுறாங்க. ஏன் இடைநிலை ஆசிரியர் இங்க போராடிட்டு இருந்தார். அதுல ஒருத்தர் ஒரு 40-41 வயசுக்காரரு, அவரு விஷம் குடிச்சு அந்த போராட்ட களத்துல இறந்தாரு. அவருக்கு 2 குழந்தைங்க. அதுக்கு யார் பொறுப்பேற்பா? உன்னை நம்பி படிச்சுட்டு வேலை வரும், சக ஊழியருக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் சக ஊழியம் குடு, சூதியம் குடுன்னு சொல்லி போராடினவர் இன்னைக்கு உயிரை இழந்துட்டாரு. யார் இதெல்லாம் பொறுப்பேற்றுக்கூடா? அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீனு. இப்ப எங்க அண்ணன் பேசணுன்னே உனக்கு வலிக்குது, வந்து வீடியோ போடுற. டிஎம்கே வந்து சீசனு ஒவ்வொரு ஆளா இறக்கி விடும். முதல்ல இந்த பொய்ஷ்ணவின்னு ஒன்ன இறக்கி விட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த சத்யராஜ் ஆம்பளை சத்யராஜ் இருக்கே அதை இறக்கி விட்டுச்சு. இப்ப இந்த சீசனுக்கு ஒன்னைய இப்படி சீசன் 1 இறக்கி விடுவாங்க. இறக்கி விடுங்க, நீங்க எத்தனை அல்சேஷன் அவுத்து விடணும்னாலும் அவுத்து விடுங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் இப்ப பார்த்தேன், இப்ப இன்னைக்குதான் இப்ப நான் இது உனக்கு பதிவு போடுவோமா, உன்னையெல்லாம் ஒரு ஆளா மதிப்போமா அப்படின்றதுக்கு தான் நான் இத்தனை நாள் வீடியோ போடாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு வீடியோ போட்ட பத்தியா, உன்னை அடிக்காம விடக்கூடாது, உன்னைய பேசணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நான் சொன்னேன், எங்க தலைவர் பேசுன மாதிரி இப்படி போய் உட்காந்துக்கிட்டு நான் வீட்டுலதான் இருப்பேன், உங்க ஆளுக பூரா என்னை கடிக்கிறாங்க, என்னைய பத்தி பேசினா மட்டும் பத்தல, என்னைய பத்தி பேசினா கூட பரவாயில்ல, என்னை சார்ந்தவங்களெல்லாம் பேசுறாங்க. பேசத்தான் செய்வாங்க, இல்லாத போல பேசுனேன்னா பேசதான் செய்வாங்க. வாங்கினோமா ஒரு 200 ரூபா போய் உடன்பிறப்பா இருந்துக்கிட்டு, கொத்தடிமையா இருந்துக்கிட்டு 200 ரூபா வாங்கினோமா, பேசாம ஒரு திட்டு போட்டோமா விட்டுட்டோமா இருந்திருக்கணும். நீ வீடியோ போட்டேன்னா அடிக்கதான் செய்வாங்க. நான் என் வீட்டுல தான் இருப்பேன், நீங்க வாங்க, நீங்க தான் வெளியே வர மாட்டீங்கல்ல, நான் வேணா பனையூருக்கு வரவான்னு கேட்டார். ஒன்ன மாதிரி அடிமை கொத்தடிமைக்கெல்லாம் பனையூர்ல இடமே கிடையாது.
நீ பனையூருக்கு வந்தாலும் என்ன, இல்ல பனையூர் வாசல்ல நீ பாய போட்டு படுத்தாலும் உன்னையெல்லாம் சீண்ட நாய் கூட வந்து, எங்க வீட்டு நாய் கூட உன்னை வந்து சீந்தாது என்ன. உன்னை மாதிரி கொத்தடிமைக்கெல்லாம் பனையூர்ல இடமே கிடையாது. இப்போ ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. உங்க அம்மாவும் உங்களை ஊட்டி தான் வளர்த்துருப்பாங்க, எங்க அம்மாவும் எங்களை ஊட்டி தான் வளர்த்துருப்பாங்க. அப்ப எங்க அம்மா சாப்பாடு ஊட்டையில இப்ப நானும் தான் 2 குழந்தைகளுக்கு தாய். குழந்தைக்கு சோறு ஊட்டையில என்ன சொல்லுவேன், இங்க பாரு இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டு இந்த பூரா சாப்பிட்டு, சாப்பிடலன்னா அந்த பூச்சாண்டி வருவான், பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப இது வந்து அந்த குழந்தைக்கு புரியுற பாஷையில நீ சாப்பிடு, சாப்பிடலன்னா இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உடனே நீ வந்துகிட்டு ஏமா ஒரு பச்சை பிள்ளைகிட்ட போய் பொய் பேசுறிய, பூச்சாண்டின்னு ஒருத்தன் இருக்கானா உலகத்துல, அந்த பிள்ளைகிட்ட போய் ஒரு விவரம் தெரியாத பிள்ளைய போய் ஏமாத்திரிய பூச்சாண்டின்னு சொல்லு. தேர்மா அங்க பூச்சாண்டின்றது மேட்ரு இல்ல, தான் பெத்த குழந்தை பசியாறணும், வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்றதுக்காண்டி அந்த தாய் எந்த பாஷையில குழந்தைக்கு சொன்னா புரியுமோ அந்த பாஷையில சொல்லி சோறு ஊட்டுறாங்க. அது மாதிரி எங்களுக்கெல்லாம் தாயா இருக்கிற எங்க தலைவர் விஜய் இருக்காரே, அவரு இந்த பையங்க இருக்காங்களே எங்க கூட்ட நிர்வாகிகள், எங்க தொண்டர்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி, எப்பா இந்த தமிழ்நாடுன்றது ஒரு காளை, அது இப்போ வந்து கரிகட்டு இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கு. அந்த காளையை நம்ம எல்லாரும் சேர்ந்து அடக்கணும்னா நம்மளாலதான் முடியும். நாம போய் தான் அந்த காளையை அடக்கி ஆசுவாசப்படுத்தி சமநிலைக்கு கொண்டுட்டு வந்து நம்ம ஆளணும் அப்படின்றதுக்காண்டி எங்க தலைவர் ஒரு கதை சொன்னாரு. அது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒன்ன மாதிரி கூமுட்டைக்கெல்லாம் புரியணுன்ற அவசியம் இல்லை.